இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸில் ரிலையன்ஸு எப்படி சப்போர்ட் ரெசிஸ்டண்ட் வரைகிறது, அப்போ ஃபார்முலா எப்படி இருக்க போகிறது அப்படின்ற கேட்டகரிக்கு வரோம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபிபொனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் வச்சுட்டு ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோயர் டைம் ஃப்ரேம் அப்படி கன்வெர்ட் பண்ணால் தான் உங்களால் எந்த இடத்துல என்ன மாதிரி கேண்டில் எப்படி ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தெரிய வரும். நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். சரி இருங்க, நான் அந்த டியூட்டி ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் ஆட்டோ டிரைவர் தான், சரிங்களா? ஆட்டோ டிரைவர், ஒரு 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸு, போஸ்ட் கிராஜுவேஷன் 3 டிகிரி முடிச்சிருக்கேன். இருந்தாலும் ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கேன், என்னுடைய பேஷன். இப்போ உதாரணத்துக்கு எப்போயுமே ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோயர் டைம் ஃப்ரேம் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ என்ன மாதிரி கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற கேட்டகரிக்கு நீங்கள் வரணும் எப்பயுமே. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்தில் பார்க்கும்போது அது ஹை எது, லோ எது, மிட் பாயிண்ட் எது. அப்போ இயர் ஹைன்னு போடுறோம். இயர் ஹை முடிஞ்சிருச்சுங்களா? சாரி, இயர் ஹை இங்கே வரும். ஓகே, ஒரு இயர் ஹை ஒரு வருஷத்தினுடைய ஹையே, ஒரு வருஷத்தினுடைய லோ, அதுக்கப்புறம் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இயருடைய மிட் பாயிண்ட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்க, இப்படி சின்னதாக ட்ரா பண்ணிங்க. ஏன்னா இயர் இருக்கும்போது லோயர் டைம் ஃப்ரேமில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது ஜோன் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும், சரிங்களா? இதில் என்ன பண்ணணும், இயர் மிட் பாயிண்ட். அதுக்கப்புறம் இந்த லோவை கட் பண்ணிச்சுன்னா அகெயின் இந்த லோவை கட் பண்ணிச்சுன்னா அது 127 ரிவர்சல் பாயிண்ட். அப்போ மேலே இது இருக்குது பார்த்தீங்களா, இதேமாதிரி 127. யாராவது தெரியாதவங்க இது எப்படி ட்ராப் பண்ணுறன்றது தெரியலன்னா ஒரு முறை செட்டிங்ஸ் காட்டுறேன், அதை பார்த்துக்குங்க, சரிங்களா? திருப்பி நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இது என்ன மாதிரி லைன்ஸை எப்படி ட்ராப் பண்ணணும்னு பொறுமையாக ஷோ பண்ணி காட்டுறேன். பொறுமையாக ஒரு சக்ஸஸ்க்கு உண்டான நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரத்தில் தான் கிடைக்கும். எல்லா நேரத்திலும் உடனே டெய்லியும் கிடைக்கிறதுன்றது வாய்ப்புன்றது ரொம்ப கம்மி. அப்போ அந்த நேரத்துக்கு உண்டான லெவல்ஸுக்கு நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. நம்மளுடைய ப்ரைஸ் வர வரைக்கும் அது கூடால போயிட்டு நம்ம டக்குன்னு ஓடி போய் பார்க்கக்கூடாது. இப்போ இயருக்கு பார்த்துட்டோம். இப்போ நான் 6 மந்த்து கன்வெர்ட் பண்ணுறேன். நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். ஹையர் டைம் ஃப்ரேமில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த லெவலில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களால் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சூப்பராக வரைய முடியும், சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு எங்கே பாருங்கள், 6 மந்த் லோ, சிக்ஸ் மந்த்லி லோ, பாட்டம். ஓகே, பாட்டம் தான் இருக்குது. ஓகே, 2 மேலே இருந்தேன்னா நம்ம கொஞ்சம் கொலப்சல் ஆகும், கொஞ்சம் குழம்பு போயிடும். ஏன்னா எழுத்து பக்கத்தில் எதுக்கு இந்த ரிலையன்ஸை இதை நான் வரையறேன்னா இதனுடைய அவுட்புட் வந்து நிஃப்டியில் காட்ட தொடங்கும். சிக்ஸ் மந்த்லி 127 ரிவர்சல் பாயிண்ட். ஓகேவா? இது முடிஞ்சிருச்சு. அப்போ மிட் பாயிண்ட் என்ன ருப்பீஸு அப்போ தெரியும்ல. அப்போ நான் ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோயர் டைம் ஃப்ரேம் கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு கேண்டில் எதை நோக்கி நகருது, எந்த ட்ரெண்டை நோக்கி நகருதுன்றது இது தெளிவாக உங்களுக்கு வந்து தெரிய வரும். புரியுதுங்களா? அதனால் இது பவர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து 99% வந்து கரெக்டாக 99% வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். மந்த்லி 6 மந்த்லி மிட் பாயிண்ட். ஓகே, அவ்வளோதான். இதை டெலிட் பண்ணிட்டோம். இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி இருக்குது பார்க்கும்போது க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குங்களா? அப்போ இந்த மந்த்லி கவரேஜ் பண்ணும்போது மந்த்லி கேண்டில் பார்க்குறோம். அடுத்தது இப்போ மந்த்லி கவரேஜுக்குள்ளே வரலது, சரிங்களா? அப்போ அதனால் அதை நம்ம டெலீட் பண்ணிடுறோம்.
வீக்லியில். அப்போ மந்த்லி பார்க்கும்போது இது எத்தனாவது மந்த்லினுடைய கேண்டிலில் இருக்குது, பேட்டர்ன் என்ன மாதிரி இருக்குது. அப்போ நீங்கள் இது டபுள் டாப்னு சொல்லலாம். சரிங்களா, ட்ரிபிள் டாப் மேலே ட்ரெண்ட் லைன் போட்டோன்னா அதுவும் சொல்லலாம். ஆக இப்போ மந்த்லி 3 மாதனுடைய கேண்டிலு, அதாவது 6 மாதனுடைய கேண்டிலை டவுன் பண்ணிச்சுன்னா ஒரு ட்ரெண்டு நெகட்டிவாகும். உடனே ஃபால் பண்ணாது. சரிங்களா, எப்பயுமே வந்து உடனே ஃபால் பண்ணாது. அப்போ 6 மாத கேண்டில் உடனே ஃபால் அடிச்சிச்சுன்னா ஒரு நம்ம புட் ஆப்ஷன் எடுத்து ஹோல்டு பண்ணிடலாமா? ஏன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக சொல்கிறேன், நான் காலர் டிப்ஸை கொடுக்குறதில்ல. சரிங்களா, 6 மாதம் இது ஒன்றே கட் பண்ணால் நம்ம எடுத்துடலாமா? அப்போ எடுத்துகிட்டா என்ன பண்ணோம், ரிவர்சல் பண்ணும்போது உங்களுக்கு லாஸஸ் தான் கொடுக்குறோம். அப்போ இந்த கேண்டில் எது வரைக்கும் நகரும், எங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படின்ற கேட்டகரியில் நீங்கள் வரும்போது கரெக்டாக ஒரு ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதை தான் ப்ரைஸ் ஆக்ஷனும் நீங்கள் பண்ணி பார்க்கணும். நாங்கள் என்ன எஜுகேஷன் பர்பஸ் கொடுக்கணும், அதே மாதிரி யாருமே இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி இது எதுவுமே யாருமே வெளியில் சொல்ல மாட்டாங்க. அதனுடைய நுணுக்கம் அது என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்ற கேட்டகரிக்கு. அப்போ நம்ம எல்லாமே ட்ரா பண்ணிட்டோம். 6 மந்த்து, இயரு, வீக் வந்துட்டோம். ஏன்னா மந்தில் கவரேஜுக்கு மேலே ஃபெப் வந்துருச்சு. அப்போ நாளைக்கு டவுன் ஆச்சுன்னா நம்ம உடனே 6 மந்த் லோ கட் பண்ணால் நம்ம உடனே எடுத்துடலாமா? எடுத்துட்டா நம்மளுக்கு நஷ்டம் தான் கொடுக்கும். சரிங்களா, அது எப்படி நம்ம நஷ்டம் இல்லாமல் எடுக்கிறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேண்டிலில் பாருங்கள். அப்போ இது லோயர் டைம் ஃப்ரேமு 15 மினிட்ஸ் எப்பவுமே கேண்டில் வச்சு பாருங்கள். நீங்கள் பொசிஷனில் எடுத்தாலும் சரி தான், நீங்கள் வந்து ஸ்னைப்பராக இருந்தாலும் சரி தான், இல்லை ஸ்கேல்பர் ட்ரேடர் இருந்தாலும் சரி தான், வாங்கி உடனே விற்றுட்டு ஒரு ஆள் இருந்தாலும் சரி தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்போ ஒரு வருஷத்தினுடைய மிட் பாயிண்ட்டை க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணுறதுக்கு அடுத்தது 6 மந்த்தினுடைய இந்த இடம் 6 மந்த் லோவும் கட் பண்ணணும். அப்போ ப்ரீவியஸ் டே உடைய லோவும் கட் பண்ணணும். அப்போ ப்ரீவியஸ் டே உடைய லோ கட் பண்ணோம்னா 3 மந்த்தினுடைய கேண்டில் ஓவராலாக பார்த்தோம்ல, அது ஃபுல்லாக கட் பண்ணிட்டு இது ரீடெஸ்ட் பண்ணி அகெயின் இந்த லோவை அகெயின் இது பிரேக் பண்ணுதான்னு பார்க்கணும். பிரேக் பண்ணுச்சுன்னா இது வந்து வீக்லி லோவை ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக எடுக்கும். அதுக்கப்புறம் அகெயின் இந்த வீக்லி லோவை சப்போர்ட்டாக எடுக்கும்போது இது வந்து இந்த 127க்கு அப்புறம் ஸ்பீட்னஸாக இருக்கும். சரிங்களா, அப்போ இது டவுன் ஆகும்போது நிஃப்டியில் நம்மளுக்கு என்ன ஆகும், அது அப் சைடு போகுங்களா. இது அதுவும் இல்லாமல் ஒரு 50 மினிட்ஸ் கேண்டில் ஹேங்கிங் மேன் மாதிரி போட்டிருக்கு. ஒரு 45 மினிட்ஸில் அதான் போட்டிருக்கு. 1 ஹவரில் ஹேங்கிங் மேன் தான் போட்டிருக்கு. சரிங்களா, கேண்டில் சைக்காலஜியாக பார்க்கணும். நான் குரூப்பில் நான் எல்லாமே கொடுத்துருக்கேன் டெலகிராமில். நீங்கள் டவுட்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் காப்பி அந்த இடத்துல இருக்குது. சரிங்களா, அப்போ அதனால் இது என்ன மாதிரி அப்சைடுக்கு உண்டான இங்கே சப்போர்ட் எடுக்க தொடங்கிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு இது ஒரு சஸ்டெயின் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மிட் பாயிண்ட்டுக்குள்ளே இதிலே சைட்வேஸில் இருக்கும். அப்போ அந்த சைட்வேஸில் நம்ம சஸ்டெயின் பண்ணக்கூடாது. இதனுடைய இன்னொன்று சொல்கிறேன், இதனுடைய டீப் ஃபண்டமெண்டல் அனாலிஸும் இதில் பண்ணிக்கணும். நாளையினுடைய ட்ரெண்டு இது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னா, உதாரணத்துக்கு ரிலையன்ஸுடைய க்ளோசிங் ப்ரைஸை எடுத்துக்கிறேன். என்எஸ்சி வெப்சைட்டில் ரிலையன்ஸ் ஈக்குவிட்டியில் இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, உங்களுக்கு ட்ரெண்டு இது நாளைக்கு என்ன ட்ரெண்டில் இருக்க போகுதுன்னு ஒரு மெக்கானிசம். சரிங்களா, அந்த மெக்கானிசமில் நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஐடியா வரலாம் அப்படின்ற கேட்டகரிக்கு நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் அதனுடைய டோட்டல் மார்க்கெட் கேப்பை கண்டுபிடிக்கணும். இந்த டோட்டல் மார்க்கெட் கேப் ஓகே,
நாளையினுடைய ரிலையன்ஸ் என்ன மாதிரி ட்ரெண்டில் இருக்கும். இது எஸ்பிடி ஸ்பாட்டு ஈக்குவல் டு ஃபியூச்சர் ஈக்குவல் டு சரிங்களா. இப்போ ஸ்பாட்டினுடைய ப்ரைஸு எவ்வளோ ருபீஸில் க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்க்கணும். என்ன ருபீஸில் 1386.10 ரூபா. $1386.10 இன்ட்டு இங்கே என்ன பண்ணோன்னா அதே வெப்சைட்டில் நீங்கள் என்ன பண்ணால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் போய்ட்டு ஒர்க் பாருங்கள், நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இதை பெருக்குறீங்க 1353.25 1353.25. இது என்னது ஸ்பாட்னுடைய லெவலுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். ஓகே, இப்போ ஃப்யூச்சர்னுடைய ப்ரைஸ் எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்க்குறேன். 1386.80. ரேஞ்சு இப்போ டோட்டல் மார்க்கெட்டு 18,76,953 கோடி சரிங்களா. அப்போ ஸ்பாட் வந்து கூடுதலாக எவ்வளோ இருக்குன்னா ஒரு 1000 கோடி ரூபா கம்மியாக இருக்குது சரிங்களா. ஃப்யூச்சரில் கிட்டத்தட்ட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 கோடி ரூபா கம்மியாக இருக்குது. அப்போ ட்ரெண்டு வந்து அப்சைடு போகும், அப்சைடு டவுன் ஆகிட்டு அப்சைடு போகும் சரிங்களா. இதுதான் ட்ரெண்டு பேஸ்டு. இப்போ இந்த ட்ரெண்டு பேஸ்டில் உங்களுடைய டேபிள் வேணால் நான் காட்டுறேன் பாருங்கள். வருவோம் வீடியோ கொண்டு என்ன சொல்ல வர போகிறோன்னா, இப்போ இதனுடைய டோட்டல் மார்க்கெட் கேப்பில் இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணுறதுக்கு உண்டான டேபிள்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது சரிங்களா. நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணால் கூட இதை வந்து கம்பேரிசன் பண்ணுங்கள். இந்த கம்பேரிசனில் உங்களுக்கு என்ன மாதிரி தெரிய வருதுன்னு பாருங்கள். சேனலை ஃபாலோ பண்ணிங்க. நாளையினுடைய ட்ரெண்டு என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற இப்போ நிஃப்டினுடைய இதுவும் சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஹெச்டிஎஃப்சி, டிசிஎஸ் இந்த 2 ட்ரெண்டையும் நீங்கள் பேஸ் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை ஆகும். அப்போ இதில் என்ன சார் எனக்கு தெரிய வரணும், டோட்டல் மார்க்கெட் கேப்போட ஃப்யூச்சர் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இப்போ 18,76,000 கோடி சரிங்களா. அப்போ ஒரு 19 லட்சம் கோடி கூடுதலாக இருக்குன்னா அப்போ அந்த ஸ்டாக்கு அன்றைக்கி டேக்கு இறங்கும் சரிங்களா. அது ரெண்டும் ஈக்குவலாக ஆக்கும்போது சைடுவே ஆகும் ஃப்யூச்சர். அப்போ ஸ்பாட் வித் ஃப்யூச்சர்னுடைய இந்த டேபிளை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிய வரும். நன்றி, வணக்கம். சேனலை ஃபாலோ பண்ணிங்க, இதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நிறைய டவுட்ஸை கமெண்ட்ஸில் கேளுங்க. இது அரட்டையில் ஜாயின் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா அப்கமிங் புல் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலில் இருக்குது, அதையும் வந்து ஜாயின் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.